என் இனிய அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். மாவீரனின் விசித்திரப்பாவை நாவல் பகுதி 11. வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம். வீட்டில் குழந்தைகளில் சிறியவள் ஆருத்ரா தான். அவள் என்றால் அனைவருக்கும் மிகவும் பிடிக்கும். சிறு வயதிலேயே அவளிடம் ஒரு தனி அழகு குடியிருப்பதைக் கண்டு தெய்வீக குழந்தை என்றுதான் ஊரை அழைத்தது. அவள் 8ஆம் வகுப்பில் அடி எடுத்து வைக்கும் போதுதான் அவளது பள்ளியில் தமிழ் வாத்தியாராக கம்பன் ஐயா வந்து சேருகிறார். எவ்வளவு கட்டுப்பாடுகள் ஊருக்குள் இருந்தாலும் குழந்தைகளுக்கு கல்வி அறிவை ஊர் நிராகரிக்கவில்லை. மரகதவனத்திலிருந்து 5 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும் கிராமத்திற்கு சென்றுதான் படிக்க வேண்டும். ஆனாலும் தங்கள் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பி வைத்தது மரகதவனம். மரகதவனத்தில் பள்ளிக்கூடம் கட்டுவது என்பது கனவாகவே இருக்கிறது. கல்வியை கற்றுக் கொடுக்க எந்த ஆசிரியரும் மரகதவனத்தில் வந்து தங்க தயாராக இல்லை என்பதுதான் ஒரு தடையாக இப்போதும் இருக்கிறது. பல 100 அடி உயரத்திலிருந்து விழும் நீர்வீழ்ச்சியிலிருந்து கிராமத்திற்கு தேவையான மின்சார வசதியை கூட ஊர் மக்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தது கம்பன் ஐயாதான். அரசாங்கத்தில் அவருக்கு இருக்கும் செல்வாக்கால் தான் மின்சாரத்தை பயன்படுத்தும் ஒரு பாக்கியம் இந்த கிராமத்திற்கு கிடைத்தது என்றால் மிகையாகாது. அதுவரை மின்சாரத்தை தங்கள் வீடுகளில் பயன்படுத்தாத கிராம மக்களுக்கு கம்பன் ஐயா ஒரு கடவுளாக தெரிந்தார். அடிக்கடி கிராமத்திற்கு வந்து கிராமத்தின் வரலாறை பல முதியவர்களிடமிருந்து கேட்டறிந்ததோடு விடாமல் அதன் உண்மை தன்மையை ஆராயவும் துணிந்தவர். ஒரு நீண்ட விடுப்பு எடுத்து தனுஷின் தாத்தா வீட்டில் வந்து தங்கிதான் ஆராய்ச்சியை துவங்கினார். அதுவரை தன் பள்ளியில் பயிலும் திறமையான 8ஆம் வகுப்பு மாணவி என்று மட்டுமே ஆருத்ராவை நினைத்தவர் வீட்டு வாசலில் அமர்ந்து களிமண்ணை குழைத்து அழகான கோயில் சிற்பங்களை சிறு குச்சிகளை வைத்தே செதுக்கும் ஆருத்ராவை கண்டு வியந்து நின்றதோடு அவளது ஜாதகத்தை கணிக்க அவளது பிறந்த நாள் நேரம் அனைத்தையும் கேட்டறிந்து ஜாதகத்தையும் எழுதினார். ஆனால் அதை அவர் யாரிடமும் காட்டவில்லை. ஜாதகத்தை எழுதி முடித்தவரின் விழிகளில் ஒரு வலியை தான் அனைவரும் கண்டனர். எழுதிய ஜாதகத்தை தாத்தா கேட்ட போது கூட, இல்லையா, இதை நீங்க யாரும் பார்க்கவும் வேண்டாம், வாசிக்கவும் வேண்டாம் என்று கூறி அதை தாத்தா வீட்டிற்குள் எங்கோ ஒரு இடத்தில் பதுக்கி வைத்து விட்டார். 1 மாதம் தாத்தா வீட்டில் தங்கி கொடும் வனத்திற்குள் சென்று தன் ஆராய்ச்சியை நடத்தியவர் அந்த 1 மாதத்தில் ஆருத்ராவை ஒரு சிறந்த சிற்பியாகவும் மாற்றிவிட்டார். இரவு பகல் பாராது அவளுக்கு சிற்பக்கலையை கற்றுக் கொடுத்தவர் அங்கிருந்து திரும்பும் போது உயிர் தோழிகளான ஆருத்ரா ஆரண்யாவை தன்னோடு சேர்த்து அணைத்து முத்தமிடுவதையும் அவரது விழிகள் கசிவதையும் அனைவரும் கண்டனர். அதன் பிறகு ஆருத்ரா ஆரண்யா இருவர் மீதும் பாசத்தை மிகையாக பொழிந்தவர். அடிக்கடி கிராமத்திற்கு வந்து சென்று கொண்டிருக்க ஆருத்ரா 10ஆம் வகுப்பை எட்டிய பிறகு அவளோடு அடிக்கடி தனியாக காட்டிற்குள் சென்று வருவதை வழக்கமாக்கி கொண்டவர். ஆரண்யாவை தவிர்ப்பதை தாத்தா கண்டார். ஏனென்று தெரியவில்லை, தாத்தாவுக்கு அவர் மீது ஒரு சந்தேகம். அன்று ஆருத்ராவை அழைத்துக் கொண்டு கொடும் வனத்திற்குள் சென்றவரை பின்தொடர்ந்த தாத்தாவுக்கு அதிர்ச்சி ஒன்று காத்திருந்தது. ஒரு பெரிய பாறை முன் வந்து நின்றவர், குருவே, எங்களுக்கு காட்சி தாருங்கள் என்று கெஞ்சுவதை கண்டார். ஆருத்ரா அவரது செயலை கண்டு வாய்மூடி சிரிப்பதையும் கண்டவர் கம்பன் வாத்தியாருக்கு பைத்தியம் முற்றிவிட்டது என்று நினைத்தார். இனி அவரோடு ஆருத்ராவை அனுப்பக்கூடாது என்ற முடிவுக்கும் வந்தவர் இருவர் கண்ணிலும் சிக்காமல் அங்கிருந்து திரும்பி வந்துவிட்டார். திரும்பி வீட்டிற்கு வந்த ஆருத்ராவிடம், இனிமே கம்பன் வாத்தியார் கூட தனியா போகாதமா என்று கூற, ஏன் தாத்தா என்று கேட்டாள். அவரை பார்த்தா பைத்தியம் மாதிரி இருக்குமா என்று கூற, தாத்தா, நானும் முதல்ல அவரை அப்படிதான் நினைச்சேன். ஆனா அவர் ஒரு பைத்தியம் இல்ல, ஒரு ஞானி என்றாள். ஞானியா? தாத்தாவுக்கு வியப்பு. ஆமா தாத்தா, ஒரு பெரிய பாறை முன்னாடி போய் நின்னு குருவே எங்களுக்கு காட்சி தாருங்கள்னு என்னை கூட்டிட்டு போற ஒவ்வொரு தடவையும் சொல்லுவாரு. நானும் நீங்க நினைக்கிற மாதிரியே அவருக்கு பைத்தியம்னு நினைச்சு வாயை மூடி சிரிப்பேன். அதை இன்னைக்கு அவரு ரொம்ப தற்செயலா பாத்துட்டாரு. ஏமா சிரிக்கிறேன்னு கேட்டாரு. நான் எதுவும் சொல்லல. எனக்கு பைத்தியம் முத்தி போச்சுன்னு நினைச்சுதானே சிரிக்கிற? நான் ஒன்னும் இந்த கண்ணு கிட்ட கெஞ்சல. நான் காணும் காட்சிய நீயும் காண ஆசைப்பட்டா என்னுடைய கையை பிடிச்சிட்டு பாருன்னு சொன்னாரு. நானும் அவருடைய கையை பிடிச்சிட்டு அந்த பாறையை பார்த்தேன் தாத்தா. அது ஒரு பாறை இல்ல, ஒரு முனிவர். காவி உடுத்தி கண் மூடி உட்கார்ந்து இருக்காரு. இது எப்படி ஐயான்னு கேட்டேன். இவரு நம்மள மாதிரி சாதாரண ஆள் கிடையாது. பல சித்திகளை தன்வசப்படுத்திக்கிட்ட, கடவுளை நேர்ல பார்த்த, கடவுளுடைய ஆசி பெற்ற முனிவர்னு சொன்னாரு. தவம் செஞ்சா கடவுளை பார்க்க முடியுமான்னு கேட்டேன். கண்டிப்பா முடியும்னு சொன்னாரு தாத்தா. இத்தனை நாள் ஏதோ விளையாட்டு பிள்ளையா இருந்தனா இப்போதான் இந்த உலகத்தை பத்தி யோசிக்கிறேன். நாம எல்லாருமே கடவுளால படைக்கப்பட்ட ஒரு நாடக கதாபாத்திரங்கள் தானே. கடவுளுடைய நாடகத்துல நடிக்கிற நாடக கதாபாத்திரங்கள். நாடகம் முடியும் போது வேஷத்தை கலைச்சிட்டு கடவுளுடைய பாதத்துல போய் உட்கார்ந்துடணும்.
அதுதானே இறுதி, அதுதானே நிலையானது. அதுக்காக தானே நம்ம எல்லாருமே கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். அதுக்கு ஏன் ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு வேஷத்தை எடுத்து அணியணும்? இப்ப நான் ஒரு மகள், உங்களுக்கு பேத்தி, அப்புறம் யார் யாருக்கும் சகோதரி, அதுக்கப்புறமா நான் ஒருத்தருக்கு மனைவி, சிலருக்கு தாய். இந்த பாரங்களை எல்லாம் சுமந்துக்கிட்டு கடவுளை நினைக்க கூட நேரம் இல்லாம பாவத்திலேயே வாழ்ந்து எல்லாம் முடிஞ்சு கடவுள் கிட்ட போகும்போது, என்ன நினைக்காத நீ கொஞ்சம் தள்ளியே இரு, தினம் தினம் என்னையே நினைச்சு உருகின என்னுடைய அடியார்கள் மட்டும் என்னுடைய பாதத்தை தொட்டு இருக்கட்டும்னு சொன்னா நாம வாழ்ந்த வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம்? அதை கேட்ட தாத்தாவுக்கு அதிர்ச்சி. இவள் ஏன் இப்படியெல்லாம் சிந்திக்கிறாள், இப்படியெல்லாம் பேசுகிறாள்? அவருக்கு புரியவில்லை. என்னம்மா நீ இப்படி பேசுற? தாத்தா கேட்டே விட்டார். ஏன் தாத்தா, நான் பேசுனதுல ஏதாவது தப்பு இருக்கா? அவள் கேட்க, நீ பேசுனது தப்பில்ல, ஆனா இப்ப இத பத்தி பேசுற வயசு இல்லையேம்மா உனக்கு. கடவுளை பத்தி பேச வயசு தேவையா தாத்தா? தாத்தாவுக்கு அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சி. கம்பன் வாத்தியார் தான் அவள் மனதை கலைத்து விட்டார் என்ற கோபம் அவர் மீது தாத்தாவுக்கு. உன்னுடைய மனசுல இப்ப என்னதான் இருக்கு? சிறிது கோபமாகவே கேட்டார் தாத்தா. அந்த முனிவர் மாதிரி நானும் ஒரு துறவி ஆகணும் தாத்தா. அவரை மாதிரி தவம் செஞ்சு கடவுளுடைய திருவடிகள்ல விழுந்து கிடக்கிற பாக்கியம் பெறணும் என்று கூறியவள் ஏதோ பிதற்றுகிறாள். 1-2 நாட்களில் அவள் தெளிந்து விடுவாள் என்று நினைத்த தாத்தாவுக்கு ஏமாற்றத்திற்கு மேல் ஏமாற்றம். அவள் பக்தி ஒன்றே தன் மார்க்கம் என்பது போல் வாழ ஆரம்பித்து விட்டாள். இப்போது கம்பன் ஐயாதான் அவளை வனத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும் என்ற நிலை அல்ல. அவளை அடிக்கடி தனியாக வனத்திற்குள் சென்று வர ஆரம்பித்து விட்டாள். தன் உயிர் தோழி ஆரண்யாவை கூட தவிர்த்து விட்டு தன்னம் தனியாகவும் அமைதியாகவும் பள்ளிக்கு சென்று திரும்பியவளை அடிக்கடி வீட்டில் வந்து சந்தித்து, ஏண்டி இப்படி இருக்க என்று கேட்ட ஆரண்யாவுக்கு ஆருத்ரா எந்த பதிலும் சொல்லவில்லை. ஆருத்ராவின் திடீர் மனமாற்றம் அனைவரையும் வியப்பில் ஆழ்த்த அவள் ஏன் இப்படி மாறிவிட்டாள் என்று அறியும் ஆவலில் ஆரண்யாவும் அவள் அறியாமல் அவளை பின்தொடர ஆரம்பித்தாள். ஒரு நாள் ஆருத்ராவின் பின்னால் தொடர்ந்து சென்ற ஆரண்யா ஆருத்ராவுக்கு முன் திரும்பி அவளது வீட்டிற்கு வந்ததோடு, ஆருத்ரா கங்காதரியோட பேசுறத நான் பார்த்தேன், நான் கேட்டேன் என்று கூறினாள். அதை கூறும்போது அவள் பயந்து நடுங்கிக் கொண்டிருந்தாள். கங்காதரி கிட்ட ஆருத்ரா பேசினாளா? என்ன பேசினா என்று அனைவரும் அதிர்ச்சியோடும் வியப்போடும் கேட்க, தெரியல, ஆனா அவ பேசினா, அத நான் பார்த்தேன், கேட்டேன் என்று மட்டுமே கூறிக்கொண்டிருந்தாள் ஆரண்யா. பார்த்தேன் கேட்டேன் என்று கூறும்போது கண்டிப்பாக அது என்ன என்றும் கூற வேண்டும் அல்லவா? பெரியவர்கள் துருவி துருவி அவளிடம் கேட்க, கங்காதரி ஆருத்ரா கிட்ட எனக்கு உதவி செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டா. ஆருத்ராவும் சரின்னு சொன்னா என்று பயந்து நடுங்கியபடி கூறிய ஆரண்யா, இத நான் சொன்னேன்னு ஆருத்ரா கிட்ட சொல்லிடாதீங்க. ஆருத்ராவை நல்லபடியா பாத்துக்கங்க. அவ என்னுடைய உயிர் தோழி. தப்பான ஒரு தீய சக்திக்கு அவ துணை போறதை என்னால ஒரு நாளும் அனுமதிக்க முடியாது. அதை தடுக்க நான் என்ன வேணும்னாலும் செய்வேன். என்னுடைய உயிரை கூட கொடுப்பேன் என்று கூறிவிட்டு வழிந்த கண்ணீரை துடைத்தவள் எழுந்த ஏதோ ஒரு முடிவோடு அவளது வீட்டிற்கு சென்றாள். வீடு திரும்பிய ஆருத்ராவை வீட்டார் அனைவரும் தங்கள் அருகில் அமர்த்தி கங்காதரி பற்றி கேட்க அவளுக்கு அதிர்ச்சி. அவள் விழிகளில் ஒரு பதற்றத்தையும் பயத்தையும் கண்டவர்கள் கண்களால் அவள் ஏதோ கூற வருவதை புரிந்து கொள்ளாமல், உன்னுடைய உயிர் தோழி ஆரண்யா வந்து சொல்லாம இருந்திருந்தா, இந்த விஷயத்தை வேற யாராவது வந்து சொல்லி இருந்தா கூட நாங்க நம்பி இருக்க மாட்டோம் என்று கூற, சோர்ந்து போன ஆருத்ராவின் விழிகள் கசிந்தன. சிறிது நேரம் எதுவும் பேசாமல் இருந்தவள் கையில் சிக்கிய சிறு சுண்ணாம்பு கல்லால், ஆரண்யா பேரை நீங்க சொல்லி இருக்க கூடாது, இனி இத பத்தி எதுவும் பேசாதீங்க, அது ஆரண்யாவுக்கு ஆபத்து. ஆரண்யாவுக்கு மட்டும் இல்ல, நீங்க ஏதாவது இப்ப அதை பத்தி பேசினா எனக்கும் ஆபத்து என்று எழுதி காட்டினாள். ஆனால் அதை எழுதும் போது அவள் விழிகள் தரையில் இல்லை, அவர்களை பார்த்தபடி இருந்தது. எதுவும் புரியாமல் பெரியவர்கள் ஒருவரை ஒருவர் பார்க்க அவள் எழுந்து தன் அறைக்குள் சென்று விட்டாள். அதன் பிறகு அவள் தன்னந்தனியாக வனத்திற்குள் செல்வதையும் நிறுத்திவிட்டாள். ஆனால் கம்பன் ஐயா வந்து அவளை அழைத்த போது மறுப்பேதும் கூறாமல் அவரோடு வனத்திற்கு சென்று திரும்பினாள். மறுநாள் ஊரை ஒன்று கூடி ஊர் திருவிழாவை நடத்திய கையோடு தெய்வீக அழகுடைய பேரழகி என்று ஆருத்ராவை தேர்வு செய்தது. அதை கேட்டு ஆருத்ரா வீட்டார் அனைவருக்கும் மகிழ்ச்சி. ஆனால் ஆருத்ராவின் முகம் இருண்டு போனது. அவள் அப்போதே அந்த நொடியே வீட்டிற்கு வந்து விட்டாள். மறுநாளே அவளை பெண் கேட்டு ஊரிலிருந்து இளைஞர்கள் தங்கள் பெற்றோர்களோடு வர, அதை கண்டு ஆத்திரமடைந்த ஆருத்ரா தன் அறைக்குள் சென்று மறைந்து விட்டாள்.
அனைவரையும் ஏதேதோ சமாதானம் கூறி வீட்டாரும் தாத்தாவும் அனுப்பிய பிறகுதான் அவள் தன் அறையை விட்டு வெளியே வந்தாள். ஆனால் அவள் கையில் ஒரு ஓவியம், காவி உடுத்திய அவளது ஓவியம். எனக்கு இல்லறத்துல இல்ல, துறவரத்துலதான் நாட்டம் என்று கூறியவள் வரைந்திருந்த அவளது ஓவியத்தின் பாதத்தில் எழுதியிருந்த வார்த்தைகளையும் வீட்டாருக்கு காண்பித்தாள். இந்த ஓவியத்தை நான் நம்ம வீட்டுல மாட்டி வைக்கிறேன். என்ன பொண்ணு கேட்கணும்ன்ற ஆசையோட இந்த வீட்டுக்குள்ள அடியெடுத்து வைக்கிறவங்க இந்த ஓவியத்தை பார்த்துட்டு அப்படியே திரும்பி போயிடணும் என்று கூறிதான் அந்த ஓவியத்தை நடுக்கூடத்தில் மாட்டி வைத்தாள். அதன் பிறகு ஆருத்ரா தனக்கு காவி உடைகள் மட்டும் போதும் என்று கூறினாலும் சிறு பிள்ளை அல்லவா, அவளை எப்படி துறவியாக்க முடியும்? வீட்டார் ஒருவரும் அதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை. ஆனால் அவள் தன் முடிவில் உறுதியாக இருந்தாள். இந்த நிகழ்வுக்கு பிறகு ஆரண்யாவிடமும் பெரிய மாற்றங்கள் ஏற்படுவதை வீட்டார் உணர்ந்தனர். அவளது அப்பா அம்மா கூட என்ன ஆச்சுன்னு தெரியல, ஆரண்யா ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கிறா என்று கூற அவர்களுக்கு எதுவும் புரியவில்லை. ஆருத்ராவிடம் கங்காதரி பற்றி கேட்கவும் வீட்டாருக்கு தைரியம் இல்லை. கங்காதரியிடம் ஆருத்ரா பேசினாளா? அவள் ஆருத்ராவிடம் உதவி கேட்டாளா? அவள் ஆம் என்று கூறினாளா? எதுவும் அவர்களுக்கு தெரியவில்லை. நாட்கள் இப்படியே கடந்து சென்று கொண்டிருந்தது. பகுதி 11 நிறைவடைந்தது. பகுதி 12 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.